இன்னைக்கு நான் வந்து சன்னா மசாலா பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அதை வச்சு ஒரு வீடியோ பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதில் வந்து இப்போ நான் பண்ணுறேன். அது என்னென்னு சொல்கிறேங்க. நான் இதுலேயே வந்து மசால் பூரிலாம் பண்ணுறது. இந்த சன்னா மசாலா வந்து எனக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது. அதான் ஆக்சுவலி பட்டாணி போட்டு பண்ணுற குருமாவில் தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க மசால் பூரி. இது வந்து நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் கிட்ட இந்த கடையெல்லாம் வச்சுருப்பாங்களா சேட் ஐட்டம், அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சுண்டல் போட்டு அதில் தான் பண்ணி தருவாங்க. சரவணா ஸ்டோரில் கூட இந்த மாதிரி சுண்டலில் தான் தருவாங்க சன்னாவில். அது வந்து இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓமப்பொடி கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான். அது மட்டும் வாங்கிட்டேன்னா இதுக்குன்னு தனியாக செய்யலை. அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து பிளாக் சால்ட்டு கொஞ்சம், அப்புறம் இது சாட் மசாலா, இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு எல்லாம். இந்த இது தகி பூரியும் இதில் நான் செய்ய போகிறேன். பூரி மட்டும் வந்து வாங்கிட்டேன் நான். பூரி வந்து அந்த ரெடிமேட் பூரி கிடைக்கும் இல்லைங்களா, அது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்குது. அதை வந்து வாங்கி பொரிச்சுக்கிட்டேன் நான். தக்காளி வெங்காயம் வீட்லேயே இருக்குது. 2 தக்காளி 2 வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன் நான். கட் பண்ணி போட முடியாததில். கொத்தமல்லி வந்து கார்னிஷிங்க்குங்க. அப்புறம் பட்டாணி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி அந்த ஷெல்லோடு வரும் இல்லைங்களா, அதை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க நான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேங்க நான். வீடியோ போட்டிருக்கேன் டொமேட்டோ சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு, அதையும் லிங்க்கில் கொடுக்குறேங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து மசாலா பூரி பண்ணுறேங்க. ஒரு 3 பூரி மட்டும் எடுத்து உடச்சிடலாம். நம்ம நிறைய தேவையில்லை. இது வந்து சும்மா சேட் ஐட்டம்ங்கிறனால கொஞ்சோண்டு போட்டு இந்த குருமாலாம் போட்டாலே நிறைய வந்துடும். இப்போது கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாங்க. நிறைய போட்டோன்னா குவான்டிட்டி நிறைய ஆயிரும். கொஞ்சமாக போட்டுக்கலாம் போதும். ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் ஆகும். இதெல்லாம் சாப்பிடும்போதே ஃபுல்லாகிடும். கொஞ்சமாக பட்டாணி, அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல வேணும்னா அந்த பொடி இருக்கு இல்லைங்களா, எல்லாம் வச்சுருக்கோமே, அதை வந்து எல்லாம் ஒரே இதாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு அதில் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆக்சுவலி இது வந்து நம்ம பானிபூரிக்கு தகி பூரிக்கு தான் இந்த பொடியை போடுவோம். இதுலேயும் வேணும்னா கொஞ்சம் அந்த ஆலு மேலே கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ அந்த சன்னா மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை சூடு பண்ணி வச்சுருந்தோம்னா அதை அப்படியே ஊற்றிட்டோம்னா கொஞ்சமாக நிறைய வந்து குருமா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். சில பேருக்கு நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ இதை போட்டு இது மேலே வந்து கொஞ்சம் ஓமப்பொடியை தூவி விட்டுடலாம். கேரட்டு ஓமப்பொடியும் போட்டுடலாம். இது எல்லாம் 1-2 பொருள் தான் வெளியில் வாங்கினேன். எல்லாமே வீட்டில் இருக்கிறதே தான் யூஸ் பண்ணேன் நான். இது எல்லாமே நான் வீடியோ எடுத்துருக்கேங்க. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது ஆச்சு, மசாலா பூரி ஆச்சு. இது அடுத்து வந்து பானிபூரி செஞ்சிடலாங்க. பிளாக் சால்ட்டு, காரப்பொடி, அப்புறம் வந்து கரம் மசாலா அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா. நம்ம சாட் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வேணுங்கிற அளவு இந்த உருளைக்கிழங்குல போட்டுடலாம். ஏன்னா தகி பூரிக்கு பானிபூரிக்கும் ரெண்டுத்துக்குமே நான் ஒரே பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து இது வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் சால்ட் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பார்த்து தனியாக உப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஈவனாக. நான் பானி எப்படி பண்ணேன் அப்படின்னா வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிட்டு வாஷ் பண்ணி அரைச்சி தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து உப்பும் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன், போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேங்க நான். இதுதான் பானி. இந்த பூரி இருக்குதுங்களா, இதை வந்து உடச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு அந்த இதை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நான் பானிலையும் கொஞ்சம் 2 வெங்காயத்தை போட்டிருக்கேன். சாப்பிடும்போது நடுவில் வந்து வாக்கப்படவும் நல்லாயிருக்கும். அடுத்து சேவ் பூரி போட்டுடலாங்க. இந்த தகி பூரிக்கும் இதே மாதிரி பூரியை உடச்சிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் போட்டுக்கலாங்க. இந்த கலந்து வச்ச பொடியும் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுடலாங்க. தகி பூரிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேங்க. சாஸ் எல்லாம் போட்டேன். அது தயிர் முதலே போட்டால் ஊறிடுங்கிறனால நான் போடலை. தயிர் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் தகி பூரிக்கு. அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹோம்மேடு தான், நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. தண்ணிலாம் கூட நம்ம வீட்டில் இருந்து தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணுறோம். அதனால் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி சன்னா பண்ணும்போது இப்படி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ரொம்ப என்னைக்காவது ஒரு நாளுங்கும் போது நம்ம பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. இது 3மே ஒரே சன்னா மட்டும்தான் வச்சுருந்தேன். ஓமப்பொடி வாங்கினேன், சாஸ் வாங்கினேன். அப்புறம் பூரியோட வந்து வாங்கி வீட்டில் பொரிச்சுக்கிட்டேன். இது எல்லாமே வீட்டில் தான் நான் பண்ணேன். டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான இது. அதனால் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாட் ஐட்டம்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon.
தேங்க்யூ.